ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரோனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ் லவ்ன்ற டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் அணைச்சு பிடிச்சிக்கிறான். இந்த எபிசோட்ல ஹீரோ அவகிட்ட சரி சரி வா கிளம்பலாம், இங்க இருக்குது உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கூப்பிடுறான். அவன் கிட்ட ஹீரோயினா எங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவா உனக்காண்டி ஒரு ஷிப் ரெடி பண்ணிருக்கேன், அதுல ஏறி நீ கிளம்புன்னு சொல்லும் போது ஹீரோயினா மறுபடியும் நான் ஓடி ஒளிய விரும்பலன்றா. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டா அங்க ரொம்பவே பதட்டமா ஓடி வரான். ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயினா அவன் கூட அனுப்பி வைக்கிறான். ரெண்டு பேருமே குதிரையில செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பாரு. அவரா ஹீரோயினை ஒரு பொண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. இதனால ஹீரோக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி தான் இந்த ஆர்டரையே கொடுத்திருப்பாரு. இங்க இந்த ராணி பொண்ணு கிட்ட ஹீரோயினை ஹீரோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்லும் போது அதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறா. இங்க ஹீரோயினா குட்டையில தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அவ கழுத்துல யாரோ வாள் வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அதை ஹீரோட ஃப்ரெண்டு தான் செஞ்சிருப்பான். இங்க அந்த ராணி பொண்ணா ஹீரோட ரூமுக்கு வந்து அவனோட ரூம்ல பார்க்கும் போது ஹீரோவா ஹீரோயின் கொடுத்த அந்த ஆரஞ்ச பத்திரமா வச்சிருப்பான். இப்ப அந்த ராணி பொண்ணுக்கு ஹீரோ ஹீரோயின் மேல வச்சிருக்க லவ் எல்லாமே புரிய வருது. இங்க ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட அந்த தண்ணிய குடிக்காத, அது ரொம்பவே அழுக்கா இருக்குதுன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நடக்கும் போது வலிக்கு விழுந்துடுறா. அவளை அவன் தாங்கி பிடிச்சிடறான். அவனா ஹீரோயின் கிட்ட நீ பொண்ணு தானேன்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவன் கிட்ட உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறான். அவனா ஹீரோயின் கிட்ட என்னோட குட்டி தம்பி உன்னை பார்த்து நூனான்னு கூப்பிடுறப்பவே எனக்கு தெரியும் நீ ஒரு பொண்ணுதான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா எனக்கு பயமா இருந்துச்சு, அதனாலதான் நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு சொல்லும் போது அவனா நீ எனக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுத்தா இந்த உண்மையா நான் ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சு வைப்பேன்றான். அவனை பார்த்து ஹீரோயினா நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நீ பொறுக்கியா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல நீ கூட நல்லவனா தான் இருக்கேன்றா. அவனா பட்டுன்னு ஒரு வாழை எடுத்து ஹீரோயின் மேல சட்டுன்னு சொருகி விட்டுறான். ஹீரோயின் அப்படியே செம்ம ஷாக் ஆகி போய் நிக்கிறா. இங்க ஹீரோட அசிஸ்டன்டா ஹீரோ கிட்ட நீ ஹீரோயின் மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ அப்படியே விட்டுரு, அவளை காப்பாத்தாதா, அது உனக்கே ஆபத்தா முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவா அதை எதையுமே கண்டுக்காம வேகமா குதிரையில ஏறி ஹீரோயினை தேடி ஓடி போறான். அதே மாதிரி அந்த ராணி பொண்ணும் ஹீரோ பின்னாடியே ஓடி போறா. இங்க ஹீரோட ஃப்ரெண்ட பார்த்தா ஹீரோயினை கொல்ல வந்தா ஒரு ஆளை தான் குத்தி கொண்டு இருப்பான். அங்க நிறைய பேர் ஹீரோயினை கொல்றதுக்காண்டி வரும்போது ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயினை குதிரையில ஏத்தி விட்டுட்டு ஹீரோனை காண்டி வெயிட் பண்ணுவான், டைமை நோக்கி போன்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் நைஃபை ஹீரோயின் அவன் கிட்ட கொடுக்க அவனை குதிரைய தட்டி விட்டுறான். அந்த குதிரை வேற ஓட சொன்னா பறக்க ஆரம்பிச்சிடுது. இங்க ஹீரோவா ஹீரோயினை தேடி செம்ம ஃபாஸ்டா ஓடி வரான். அதே மாதிரி அந்த ராணி பொண்ணும் ஓட முடியாம ஓடி வரா. அவ கால்ல கூட கல் குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அந்த ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கூட நெஞ்சில வாள் குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அவனை ஹீரோயின் கொடுத்த அந்த நைஃபை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த நைஃபை வச்சு ஹீரோட ஃப்ரெண்டும் எல்லாரையுமே மட்டையாக்கிடுறான். இங்க ஹீரோயினால அந்த குதிரையை ஓட்ட முடியாம ஓட்டிட்டு போறா. லாஸ்ட்ல ஹீரோயினும் ஓபன் கங்னம் ஸ்டைல் சாங்க பாட அந்த குதிரையும் கரெக்டா போயிட்டு இருக்கு. பாட்டு தெரிஞ்ச குதிரை போல. இங்க ஹீரோயின் போற வழி ரெண்டா பிரியுது. ஹீரோயினா எங்கிட்டு போறதுன்னு தெரியலையே, சரி குத்து மதிப்பா போவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா போயிட்டு இருக்கா. இங்க அந்த ராணி பொண்ண கால்ல அடிபட்டு நடக்க முடியாம நடந்து வரா. அவ முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நிக்க அவன் கண்ணத்திலேயே பலார்னு ஒண்ணு வைக்கிறா. அவன் கிட்ட அந்த பொண்ணா இதெல்லாம் உனக்கு தெரியும் தானேன்னு சொல்லி கோவப்பட அவனா அந்த பொண்ணை பிடிச்சு உட்கார வச்சு அவ கால்ல பார்த்தா ரத்தம் வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அவனா அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்க இருந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இங்க ஹீரோயினா அந்த பீச் கிட்ட வந்துட்டு எங்க ஒரு ஈ காக்காவை கூட காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்போ அங்க கரெக்டா ஹீரோவுமே வரான். அவனுக்கு ஹீரோயினை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சட்டுன்னு அவளை வந்து கிஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க ஹீரோட ஃப்ரெண்டு வீட்ல குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கும். அத அந்த ராணி பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அவளோட கையில ஒரு பேர்டோட பொம்மை இருக்கும். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அந்த ராணி பொண்ணோட சின்ன வயசுல அவ ரொம்பவே தனிமையா இருக்கும் போதுதான் அவளுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு கூட பழக்கம் ஆரம்பிக்குது. அப்படியே இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராணி பொண்ணு தான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அந்த பொம்மையை கொடுத்திருப்பா. அதை இப்பவுமே அவன் பத்திரமா வச்சிருக்கான். அவ அப்படியே அவளோட ட்ரெஸ்ல பார்த்தா ரத்தக்கரை பட்டிருக்கும். என்னன்னு பார்த்தா
இங்க ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கு அவன் மருந்தெல்லாம் போட்டு கட்டு போட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு ராணி பொண்ணு குடி இதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கட்டை போட்டு விட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோயினா அவ எக்ஸாம் எழுதாம ஓடி வந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா அப்ப நிஜமாவே நீ ஃபியூச்சர்ல இருந்துதான் வந்திருக்கேன்னு சொல்லி நான் நம்பணுமான்னு சொல்லி கேக்குறான். சட்டுன்னு ஹீரோனோட போன் எடுத்து காமிக்க அதுல வானம் நட்சத்திரம் எல்லாமே தெரியுது. ஹீரோவா என்ன இந்த டப்பாக்குள்ள ஸ்கையே தெரியுது அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். சட்டுன்னு அவளோட போனு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுது. ஹீரோவா இதுக்குதான் பெர்மனண்டா இருக்கத ரசிக்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பல்பு கொடுக்கறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்க இருக்க வானத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அவ கையில ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு எழுதுறான். அது வேற ஒண்ணும் இல்ல ஐ லவ் யூன்னு சொல்லி எழுதா. ஹீரோயினா வெக்கப்பட்டுக்கிட்டே நானும் தான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுல இருந்தே ஹீரோயினா ஓவரா வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவுமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்க அந்த ராணி பொண்ணா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட உன்னோட ரூம்ல நிறையவே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்த, நீ எதுக்கு மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறக்கூடாதுன்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணா நான் என்னோட அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன்னு சொல்லும் போது அவனா செம கோவப்பட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டு உடைக்கிறான். இங்க ஹீரோவா இந்த நாட்டுக்கு என்னால ஒரு மொழிய கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சட்டுன்னு ஹீரோயினா அவ கையில இருக்க ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து பாக்குறா. அதுல இருக்க ஃபேஸும் ஹீரோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்க. ஹீரோயினா செம்மையான ஷாக் ஆயிடுறா. அதுக்கு ஹீரோயினா கண்டிப்பா நீ அந்த மொழிய கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நீ டிப்ரெஷனா இருக்கும் போது இந்த சாக்லேட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் அவன் கிட்ட குடுக்குறா. அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட ஹீரோவும் செம்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கூட பேசிட்டு இருக்கப்போவே ஹீரோனுக்கு அவளோட அம்மா ஞாபகம் வர ஆரம்பிக்க ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. ஹீரோக்கு அவளை பார்த்துட்டு ஒண்ணுமா புரியல. அப்பதான் அவனுக்கு ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வருது. சோகமா இருக்கப்போ ஒரு இனிப்பு சாப்பிடுன்னு சொல்லிருப்பா. கையில இனிப்பு இல்ல அதான் வாயில இருக்கேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவளை கிஸ் பண்ணி விட்டுறான். அவனை ஹீரோயினா ரொம்பவே ஷாக்கா பாக்குறா. இங்க அந்த ராணி பொண்ணை காட்டுறாங்க. அவ ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அவ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஹீரோட ஃப்ரெண்டு வந்து எடுத்து பாக்குறான். அவ எப்பப்பெல்லாம் அந்த வீட்டுக்கு வராலோ அப்பப்பெல்லாம் ஒரு டிராயிங் பண்ணுவா. அதை அவனுமே பத்திரமா எடுத்து வச்சிருப்பான். இங்க ஹீரோயினா அந்த டைமை கண்டுபிடிக்கிற மெஷினை பத்தி மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு எந்தவித ஐடியாவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க தண்ணியில ஃபேஸ் வாஷ் பண்ண போகும்போது அங்க இருக்க பாசிய பாக்குறா. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ரெண்டு பேருமே வேக வேகமா அந்த டைம் மிஷின் கண்டுபிடிச்ச இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவளோட அந்த மிஷின்ல பாசி தான் அடைச்சிருக்கும். அந்த பாசிய ஹீரோன் அதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாட்டரும் கரெக்டா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோன் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவன் கிட்ட ஹீரோயினா இதை நான் மட்டும் பண்ணல, உன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் ஹெல்ப் பண்ணா, அதனாலதான் என்னால இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்றா. இப்ப ஹீரோயின் மேல எந்தவித தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அறிவிச்சிடுறான். அது மட்டும் இல்ல ஹீரோயினுக்குமே ஒரு பதவியுமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே டேபிள் சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயின் தப்பு பண்ணிடுறா. போச்சுடா இன்னைக்கு செத்தோம், இன்னைக்கு அடி பின்ன போறானேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா அவளை அடிக்காம ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஒரே வெக்க வெக்கமா வர ஆரம்பிச்சிடுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா கப் நூடுல்ஸ் எல்லான்னு போறா. ஆனா அவளுக்கு முன்னாடியே அந்த ராணி பொண்ணு அங்க உட்கார்ந்து சட்டி சட்டியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த கப் நூடுல்ஸ் அவளுக்குமே போட்டு கொடுக்குறா. அதை அவளுமே சாப்பிட்டுட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினும் அவளும் ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ராணி பொண்ணு பண்ண ஒரு டிராயிங்க்கு அந்த கலர் சூட் ஆகலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. அந்த டிராயிங்கை ஹீரோயின் கட் பண்ணிட்டு அப்படியே வானத்துல வச்சு பார்த்தா செம்மையா இருக்குது. அந்த பொண்ணுமே அதை பார்த்துட்டு செம்மையா சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஜாலியா குளிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பதவியை கொடுக்கறதா பேசியிருப்பாங்க. என்ன பதவியா இருக்கும், ஆனா இப்படி இருக்கிறது கூட ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இங்க அந்த ராணி பொண்ணா ஹீரோட அம்மா கிட்ட ஹீரோ ஹீரோயின் மேல வச்சிருக்க லவ் பத்தி எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனுக்கு ஜம்முன்னு ட்ரெஸ் போட்டு கிளப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அப்படி என்ன பதவி கொடுக்க போறாங்கன்னு சொல்ல அதுக்கு அவங்களா ஃப்ளவர் ஸ்லீப் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினா இது என்ன புரியாத புதிரா இருக்குன்னு சொல்ல அதுக்கு அவங்களா எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் தான்றாங்க. அவ்வளவுதான். அதை கேட்ட உடனே ஹீரோயின் எர்ரா ஓட்டத்தன்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடு குடுன்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஹீரோயினை காணோன்னு சொல்லும் போது ஹீரோவுமே அவளை தேடி வரா. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அவனையே ஹீரோயினா போயிட்டானான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ அவ முன்னாடி வந்து நிக்கிறான். அவளை ஹீரோ இழுத்துட்டு போய் பெட்ல போட ஹீரோயினா நான் பொண்ணுன்னு தெரிஞ்சா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவீங்கன்னு தான் நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவன் கிட்ட என் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு கத்தியும் கையுமா நின்னுட்டு இருக்கா. ஹீரோ
ஹீரோவா சிரிச்சுக்கிட்டே அவளை அணைச்சுக்கிறான். அவகிட்ட ஹீரோவா நீ பொண்ணுன்னு எனக்கு தெரியாது பாரு, உன்னை நான் எவ்வளவு வாட்டி ஹக் பண்ணிருக்கேன், அப்பவே எனக்கு தெரியும் நீ ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் இது தெரிஞ்சும் நான் ஏன் தெரியுமா சைலண்டா இருந்தேன், நீ என் கூட க்ளோஸ் ஆகணும்ன்றதுக்காண்டி தான் சொல்லிட்டு இருக்கான். நீ பொண்ணுன்னு தெரிஞ்சா எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கும்னு சொல்லிதான் நான் இதை யார்கிட்டயுமே சொல்லாம சைலண்டாவே இருந்தேன்றான். அது மட்டும் இல்ல, என்னோட அம்மா தான் இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க, அவங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா கோவமா கத்திய எடுத்து காமிக்கிறா. அதுக்கு ஹீரோவா அட பொறுமா, பொசுக்கு பொசுக்குன்னு கத்திய நீட்டாத, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல, நீ இன்னைக்கு இங்கேயோ ஒளிஞ்சுக்கோ, இது உனக்கு சேஃபான பிளேஸ்னு சொல்லிட்டு போறான். அவன் போறப்போ ஹீரோனை பார்த்து இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு போகும்போது அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கு நடுவுலயுமே ஒரு சுவர் மாதிரி இருக்கும், ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவளை பார்த்து நீ தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு அவ கிட்ட வர ஹீரோயினா ஆத்தாடி அப்படின்னு சொல்லி பயந்துடுறா. அவகிட்ட ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன்னு தான் உன்னை என் பக்கத்துல வச்சுக்கிட்டேன், ஆனா இப்பெல்லாம் நீ என் பக்கத்துல இருந்தாலே போதும், அது மட்டும் தான் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சு வந்து ஹீரோயின் பக்கத்திலேயே தூங்கிடுறான். இங்க ஹீரோவா ஹீரோயின் கிட்ட எப்பெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் வேற பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினை பார்த்தா ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. அங்க அந்த ராணி பொண்ணு வந்து உன்னை ஒருத்தவங்க பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல, அவ கூடயே போயிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா ஹீரோட அம்மாவை மீட் பண்றதுக்காண்டி தான் கூட்டிட்டு போறாங்க. அவங்கள பார்த்தா அப்படியே ஹீரோனோட அம்மா மாதிரியே இருக்காங்க. அவங்கள பார்த்து ஹீரோயினா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அவங்களும் ஹீரோயினை சமாதானப்படுத்த ரொம்பவே ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோயின் அழுகைய நிறுத்தவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவ ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பி வரா. அவளுக்காண்டி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோவா இது நான் கண்டுபிடிச்ச மேப் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா எதுவுமே பேசாம சோகமாவே நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா இப்ப எதுக்கு மூஞ்சிய உருன்னு வச்சிருக்க, இப்படி பார்க்க உன்னை எனக்கே பிடிக்கல, சரி என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். எங்கன்னு பார்த்தா ஹீரோவா அந்த நாட்டுக்கான ஒரு மொழிய கண்டுபிடிச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே ஹீரோனுக்கு ஒவ்வொன்னா காட்டிட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோவா இது எல்லாமே கண்டுபிடிக்க நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனால உனக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஓலையில அந்த நேமை எழுதி அவகிட்ட கொடுக்கறான். அவ ஹேர்ல ஒரு பொக்கிஷமான ஒரு ஹேர் கிளிப்ப சொருகி விட்டுட்டு நீ எப்பவுமே என் கூடவே இருன்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயினா அவன் கிட்ட நீ எப்படி எனக்காண்டி வெயிட் பண்றியோ அப்படியே என்னோட அம்மாவும் எனக்காண்டி வெயிட் பண்றாங்க, அவங்கள பாக்குறதுக்காண்டி நான் போயே ஆகணும்ன்றா. அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்ல ஹீரோவா அவங்கள பார்த்துட்டு அகைன் நீ என்கிட்டயே ரிட்டர்ன் வான்னு சொல்ல ஹீரோயினா அதை என்னால பண்ண முடியாதுங்கிறா. அவன் கிட்ட ஹீரோயினா இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல கனவா நினைச்சு மறந்துடுன்னு சொல்ல ஹீரோவா இது என்னோட ஆர்டர், இல்ல என்னோட ரெக்வஸ்ட், நீ என் கூடயே இருன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா அழுதுகிட்டே என்னால அதை பண்ண முடியாது சாரின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹீரோவா நீ என்ன ஆசைப்படுறியோ அதையே பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அங்கேயே ஹீரோன் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். அப்படி என்னதான் ஹீரோ அவளுக்கு பேர் கொடுத்திருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை படிக்க போறதுக்குள்ள அவளை யாரோ பின்னாடி வந்து கட்டையால அடிக்கிறாங்க. அப்படியே மட்டையாகி ஹீரோயின் கீழே விழுகிறா. அவளை யாரோ வால் வச்சு வேற குத்தி விடுறாங்க. அது மட்டும் இல்ல ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் மேலேயுமே தீ வச்சிடுறாங்க. ஹீரோனோட சேர்த்து அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுறாங்க. அந்த மயக்கத்துல கூட ஹீரோயினா எப்படியோ போராடி ஹீரோ கொடுத்த அந்த கிளிப்பை எடுத்துட்டு அப்படியே மயங்கி போயிடுறா. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராணி பொண்ணு ஹீரோ கிட்ட ஓடி வந்து சொல்ல ஹீரோவும் வேக வேகமா ஹீரோயின் இருக்க பிளேஸ தேடி ஓடி போறான். அந்த இடமே தீப்பிடிச்சே எரிஞ்சிட்டு இருக்கு, அதனால ஹீரோவை உள்ள போக விடவே மாட்டேங்கிறாங்க. வேக வேகமா ஹீரோ அவனுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த பாதையில போய் பார்த்தா ஹீரோயின் அங்க மயங்கி கிடக்குறா. அவளை தூக்கி வச்சு ஹீரோ என் கூட இருக்குது உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நான் அதை பண்ணிட்டேன், ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டே போறான். நெக்ஸ்ட் டே ஹீரோவா இதை யாரு பண்ணான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோ கூடயே அவனோட அசிஸ்டண்டா ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருப்பாரு. ஆனா அவரா அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோவா நீ கேட்ட வாய்ஸ் இதுதானான்னு சொல்லும் போது ஹீரோயினா வெளியில வந்து ஆமாங்கிறா. அவளை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த அசிஸ்டண்டா ரொம்பவே ஷாக்கா இவ எப்படி உயிரோட இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த வாளை ஹீரோயின் மேல குத்தி இருப்பாங்கல்ல, அது ஹீரோனோட பேக்ல இருந்தா அந்த புக்ல தான் குத்தி இருக்கும். அது மட்டும் இல்ல அந்த
அசிஸ்டண்டா எல்லாத்தையுமே கொளுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த வாய்ஸ ஹீரோனுமே கேட்டிருப்பா. ஏன்னா ஹீரோனுக்கு வாய்ஸ வச்சு அது யார் பேசுறது யார் பாடுறதுன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரு டேலண்ட் இருக்கும். அதை வச்சுதான் இதையுமே கண்டுபிடிச்சிருப்பா. அந்த அசிஸ்டண்டா ஹீரோ கிட்ட இந்த படிப்பு புக்ஸ் எல்லாமே வந்துடுச்சுன்னா பிற்காலத்துல ஒழுக்கன்ற ஒன்னே இல்லாம போயிடுன்றாரு. அதனால எல்லாரும் ஒருத்தவங்களை எதிர்த்து போராட்டம் தான் வெடிக்கும்ன்ற காரணத்துக்காண்டி தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாரு. அந்த அசிஸ்டண்ட பார்த்து ஹீரோவா நாளைக்கு வரப்போற ஃபியூச்சரை நினைச்சு நம்ம இன்னைக்கே ஓடி ஒளிய கூடாதுன்றான். அது மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்காண்டி நான் எப்பவும் நல்லதை பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது யார் தடுத்தாலும் நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்டையுமே மன்னிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவன் எழுதி கண்டுபிடிச்ச எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயின் வந்து ஒரு பேப்பரை கொடுக்கறா. அதுல ஹீரோ கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே அவ எழுதி வச்சிருப்பா. ஏன்னா ஹீரோயின் ஃபியூச்சர்ல இருந்து வந்ததுனாடி ஹீரோ பண்ண எல்லாத்தையுமே அவ முன்னாடியே படிச்சிருப்பா. அதை வச்சுதான் அதை மறுபடியுமே எழுதி கொடுத்திருக்கா. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் உன் கூட எவ்வளவு தூரம் வர முடியுமோ அவ்வளவு தூரம் வரேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோட ஃப்ரெண்டோட தம்பிக்கு ஒரு பர்ஸை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்டா கைய நீட்ட ஹீரோயினா அவன் கைய பிடிச்சு வரேன்டா ஐயாச்சாமி அப்படின்றா. அவனா அடைச்ச இப்ப யாரு உனக்கு கைய கொடுத்தது, ஒழுங்கா நீ இருந்ததுக்கு 2 கொடுத்துட்டு போன்னு சொல்லும் போது ஹீரோயினா இப்ப கூட விளையாட்டு பிள்ளையாவே இருக்கடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அவ கிளம்புறப்போதான் ஹீரோட ஃப்ரெண்டு அவகிட்ட என் பேரு பார்க்கியோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரோ ஆகுறான். சட்டுன்னு ஹீரோயின் அவனை பார்த்து நீ யாங் செல்டானன்னு சொல்லி கூப்பிடுறா. ஏன்னா ஹீரோயின் புக்ல படிச்சிருப்பான் அவன் ஒரு மியூசிக்ல பெரிய ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு, அதனால நீ மியூசிக்க விட்டுறாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்றா. இங்க ஹீரோவா ஹீரோயினுக்காண்டி குதிரையில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஹீரோயினும் வரா. அவன் கிட்ட நான் இந்த வாட்டி குதிரையை ஓட்டவான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவுமே சம்மதிக்கிறான். 2 பேருமே குதிரையில செம்ம சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே செம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை தூக்கி பிடிச்சுக்கிறான். அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃபீலிங்ஸா பாத்துக்கிறாங்க. அவ காலை கீழே தண்ணி இருக்கும். ஹீரோயின் அப்படியே மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறா. அங்கேயே ஹீரோ சோகமா நின்னுட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வருஷம் ஆனாலும் உன்னை நான் தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி நினைக்கிறான். இங்க ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைமா அந்த பார்க்ல மறைஞ்சு போனாலோ அந்த பார்க்குக்கே திரும்பி வரான். அந்த குட்டி பையன் இன்னுமே அங்கதான் இருக்கான். அவ விட்டுட்டு போறப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கு, எதுவுமே மாறல. ஹீரோயின் வேக வேகமா அவளோட எக்ஸாம் ஹாலுக்கு ஓடி போறா. அவ எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஹீரோக்கு சொல்லி கொடுத்தது, அவன் கூட விளையாடினது, அவன் கூட சிரிச்சது, அவன் அவளை கேர் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஹீரோயினை பத்தின ஒரு கொஸ்டினுமே வருது. அதுல ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன பேர் கொடுத்திருப்பான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை ஹீரோயினுமே படிச்சிருப்பா. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினா ஹீரோ அந்த ஒரு ஓலை கொடுத்திருப்பான்ல, அதுல அவளுக்கான ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிருப்பான். இப்ப ஹீரோயின் அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த ஓலையில யங் செல்னு போட்டிருக்கு. இதே ஆன்சரை தான் ஹீரோயின் அந்த கொஸ்டினுக்குமே எழுதியிருப்பா. இப்பதான் ஹீரோயினுக்கே தெரிய வருது அது அவளை பத்தின கொஸ்டின் தான் சொல்லி. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. நெக்ஸ்ட் அவளோட வீட்டுக்கு போனா அவளோட அம்மா அப்ப காய போட்ட துணியை இப்பவும் காய போட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறது நாடி ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஷாப்ல ஹீரோயின் ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ கொடுத்த அந்த ஹேர் கிளிப்பையுமே அவ இப்ப வரைக்குமே பத்திரமா வச்சிருக்கா. அந்த டைம் அவளோட ஃப்ரெண்டா இங்க பாரு இந்த அரசருக்கு 20 குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்கா சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல ஹீரோனோட ஃப்ரெண்டு இந்த அரசர் பாக்குற பொண்ணுங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிடுவாராம் அப்படின்னு சொல்லும் போது யாருன்னு பார்த்தா அட நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு ஹீரோயினா அட பாவி சண்டாலா அப்படின்ற மாதிரியே சிரிச்சிட்டு இருக்கப்போ அங்க இருக்க டிவில ஒருத்தன் சாங் பாடிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல ஹீரோட ஃப்ரெண்டு தான். இப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது அந்த காலத்துல வாழ்ந்த எல்லாருமே இப்பவும் ஹீரோயின் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறப்போ அங்க ஒரு தண்ணி தேம்பி இருக்கும். அதுக்குள்ள காலை விட்டு பாக்குறா. மறுபடியும் பாஸ்டுக்கு போக முடியுமான்னு சொல்லிட்டு, ஆனா அதுல எதுவுமே நடக்கல. அங்கேயே ஹீரோயின் சோகமா நின்னுட்டு இருக்கப்போ செம்மையான மழை பெய்யுது. அந்த டைம் ஹீரோயினுக்கு யாரோ வந்து குடை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் அவனையே பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அவளால சுத்தமா நம்பவே முடியல. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் பஸ்ல உட்காந்து புக்க புரட்டி புரட்டி பாக்குறப்பவே ஹீரோ அவளை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவ புக் எல்லாமே கீழே விழுந்தப்ப கூட ஹீரோ தான் அதை எல்லாத்தையுமே அவகிட்ட எடுத்து கொடுத்திருப்பான். ஆனா ஹீரோயின் ஹீரோவை பார்த்திருக்கவே
மாட்டா. அவளோட குடைய கூட ஹீரோ தான் எடுத்து அவகிட்ட குடுக்கறதுக்காண்டி பாக்குறான். ஆனா அதுக்குள்ள பஸ்ஸுமே அங்கிருந்து கிளம்பி போயிடுது. இப்ப மறுபடியுமே ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்ததுல செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. அங்க ஒரு கார் வர ஹீரோயின் மேல தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து விலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியில அவனே அடி வாங்கிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லவ் பொங்க பாத்துக்கிறாங்க. ஒரு வழியா ரெண்டு பேருமே மறுபடியுமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமாவோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.